அண்ட் தென் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பேசிக்ஸ் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் எடிட்டிங் சொல்லித்தரலாம். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் யூடியூபர் வந்துட்டு அவ்வளோ நல்லா எடிட்டிங் சொல்லித்தர மாதிரி யாரும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ரம்ஜான் அதுவுமா பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஆனால் நான் நல்லா இல்லை. வாழ்க்கையே இன்னைக்கு ஒரே நாளில் வெறுத்துட்டு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு தான் 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒத்த காலில் நின்றுருந்தேன். ஒன்றும் கூட நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 பிரியாணி வந்துடுச்சு, 2த்துல மசாலாவே இல்லை. அப்பயே மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. சரி, அதையும் மீறி நான் ஒரு 3:30 மணிக்கு உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு உட்காந்து வீடியோ ஃபுல்லாக 1 மணி நேரம் கிட்ட ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் சிஸ்டமில் உட்காந்து போட்டால் ஆடியோவே கேட்கல. என்னடா அப்படின்னு பார்த்தா மைக்கு ஒர்க் ஆகல கைஸ். அப்போ நினச்சேன், சாத்தான் சதி செய்கிறான், நான் மேலே வரக்கூடாதுன்னு சாத்தான் சதி செய்கிறான். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ளே இருக்கிற ப்ரொகாஸ்டினேட்டரான் என்ன தெரியுமா சொன்னால், இன்னைக்கு வீடியோ பண்ணாது, இன்னைக்கு வீடியோ பண்ணாது அப்படின்னு சொன்னான். ஆனால் அதையும் மீறி இந்த ஆண்ட்ரோ இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த 3 மினிட்ஸ் டியூஸ்டே போட்டே ஆகும்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி 11 மணி ஆனாலும் பரவாயில்ல எடிட் பண்ணி இந்த வீடியோ போட்டே ஆவேன். கன்சிஸ்டன்சி முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டீங்க, நீங்கள் வாழ்க்கையில் உருப்பட போகிறீங்க. ஏன்னா ஏதாவது கற்றுக்கணும், ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் நீங்கள் மேலே வந்துட்டீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு பேசிக் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபிலிம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு 3 மினிட்ஸில் முடிக்க போகிறேன். இது முன்னாடி பேசுனதெல்லாம் கணக்கில்லை, ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு சொந்த கதை சொக கதை. பேசிக் டேர்ம் நம்பர் 1 வந்துட்டு எக்ஸ்போஷர். இந்த எக்ஸ்போஷர் வந்துட்டு நீங்கள் எல்லா இடத்துலையுமே கேட்பீங்க. ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஃபில்ம் மேக்கிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எடிட்டிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்போஷர்ன்ற வேர்ட் கேட்டே தெரிவிங்க. எக்ஸ்போஷர்னா ஒன்றும் இல்லை, ஒரு வேளை நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சென்சார் இல்லை, கேமராக்குள்ளே சென்சார் இருக்கும். அந்த சென்சாரில் நீங்கள் லைட்டு வந்துட்டு எவ்வளோ அலோவ் பண்ணுறீங்க, அதுதான் வந்துட்டு எக்ஸ்போஷர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப நேரம் அலோவ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி இமேஜ் வந்துட்டு ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும், நல்லா இருக்காது. லைட்டு கம்மியாக பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும், அதுவும் நல்லா இருக்காது. கரெக்டான டைமில் கரெக்டான எக்ஸ்போஷர் எடுத்தால் தான் ஒரு இமேஜ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்போஜர் கரெக்டாக எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த 3 ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்கிறேன். ஸோ டேர்ம் நம்பர் 2 இஸ் ஷட்டர் ஸ்பீட். ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு உங்கள் கேமராக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு லைட் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த லைட் பாஸ் பண்ணுறதுக்கு ஷட்டர் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு செட் பண்ணுறது தான் வந்துட்டு ஷட்டர் ஸ்பீட். ஸோ ஷட்டர் ஸ்பீட், அப்பேச்சர், ஐஎஸ்ஓ, இந்த 3 தான் வந்துட்டு எக்ஸ்போஜர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்ப பெரிய டாபிக். டே ஆஃப்டர் டுமாரோ தேர்ஸ்டே வீடியோவில் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். எக்ஸ்போஜர் ட்ரையாங்கிள் கற்றுக்கிட்டாவே நீங்கள் ஆட்டோ மோட்ல இருந்து மேனுவல் மோடுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தேர்ஸ்டே மறக்காமல் வந்துட்டு எக்ஸ்போஜர் ட்ரையாங்கிள் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். டேர்ம் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பேச்சர். அப்பேச்சரும் ஈஸி. உங்கள் லென்ஸில் வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்துட்டு பெருசு பண்ணிங்கன்னா லைட் அஃப்கோர்ஸ் நிறைய பாஸ் ஆகும். சின்னது பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் லைட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக பாஸ் ஆகும். சரி, நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு செட் பண்ணுறது தான் வந்துட்டு அப்பேச்சர். டேர்ம் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ வந்துட்டு நீங்கள் அலோவ் பண்ணுற லைட் வந்துட்டு அந்த சென்சார் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறது தான் வந்துட்டு ஐஎஸ்ஓ. நான் சொன்ன மாதிரி இந்த மூணுமே வந்துட்டு ரொம்ப பெரிய டாபிக். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான வீடியோன்றதால நான் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன். இப்போ ஒரு ரெக்டாங்கிளில் நான் உட்காந்துருக்கிறேன்ல, அதுதான் ஃப்ரேம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறேன். நான் தான் வந்துட்டு சப்ஜெக்ட் எலிமெண்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் எலிமெண்ட் எங்கே இருக்கணும் ஃப்ரேமில் அப்படின்னு செட் பண்ணுறது தான் காம்போசிஷன். ஸோ இந்த காம்போசிஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த காம்போசிஷன் பற்றியும் நான் தனியாக பேசுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது சொல்கிறாங்க காம்போசிஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா பேசிக்கலி அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸும் சப்ஜெக்ட்ஸும் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறாங்க, பார்க்கறதுக்கு விஷுவலாக அப்பீலிங்காக இருக்குது அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு இப்படி நின்று பேசணுன்னா வீடியோ ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் வந்துட்டு கரெக்டான இடத்துல இருக்கிறதால தான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டேர்ம் நம்பர் 6 சேச்சுரேஷன். சேச்சுரேஷனில் தான் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு விளையாடுவாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனில் 100 வரைக்கும் தள்ளி விடுவாங்க. அப்போ ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு சும்மா ஃபுல்லாக பச்சையாக எல்லோவாக இருக்கும். இது வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய எடிட்டிங். ஸோ சேச்சுரேஷன் என்னன்னா வந்துட்டு இன்டென்சிட்டி ஆஃப் த கலர். ஒருவேளை நீங்கள் கலர் வந்துட்டு இன்டென்சிட்டி க்ரீனை இன்னும் க்ரீனிஷாக ஆகணும் அப்படின்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். இல்லை க்ரீனிஷாக இன்னும் லைட் ஆகணும், ஃபேட் அவுட் ஆகணும் அப்படின்னா சேச்சுரேஷன் கம்மி பண்ணணும். நீங்கள் வந்துட்டு 2022 இருந்துன்னு எல்லோவா கான்ட்ராஸ்ட் அதிகமாக இமேஜ் பார்த்தா அப்படியே ஹாலசினேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இப்பயே தயவு செஞ்சு என் வீடியோ பார்க்காதீங்க. டீசேச்சுரேட் பண்ணுங்கள் கைஸ் ஃபோட்டோஸை. லைஃப் நல்லா இருக்கும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஹைலைட்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப பேசிக் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துனுக்கிற இந்த வீடியோவில் எது வந்துட்டு ரொம்ப பிரைட்டஸ்ட்டு பார்ட்டோ அதுதான் வந்துட்டு ஹைலைட்ஸ். நம்பர் 8 வந்துட்டு ஷேடோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே எது வந்துட்டு ரொம்ப டார்க் ஏரியாஸோ அதுதான் வந்துட்டு ஷேடோஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா என் பிளாக் டிஷர்ட், பிளாக் கேப் இதெல்லாம் வந்துட்டு ஷேடோஸில் வரும். ஸோ ஒரு இமேஜில் ஹைலைட்ஸ்னால் என்ன, ஷேடோஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்துட்டு எடிட்டிங்கில் கூட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு டீச்சர் இந்த டைலாக் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் தூக்கத்தில் அடித்து எழுப்பி கேட்டால் கூட இந்த ஆன்சரை நீங்கள் எப்போவுமே சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள், இந்த அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ. தூக்கத்தில் ஏஞ்சி எழுப்புனா கூட நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஃபில்ம் மேக்கராக இருந்தால் இது சொல்லி ஆகணும். இந்த 3ம் தெரியல, நான் இன்னும் ஆட்டோ மோடில் தான் எடுத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா